மீனிங், கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். முதல்ல இதோட மீனிங் பற்றி பார்க்கலாம். growthக்கான தமிழ் வார்த்தை என்ன? வளர்ச்சி. டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சி. அது எப்படி? தமிழ் மொழியில் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ஒரே வார்த்தை வெவ்வேறு அர்த்தத்தை கொடுக்கும். சின்ன வயசில் அப்பா நம்மளை இந்த மாதிரி தூக்கி விளையாண்டுருப்பாரு. அப்படி ஒரு நாள் தூக்கும்போது பையன் வளர்ந்துட்டான்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவார். எதை வச்சு? தூக்கும்போது வெயிட் கொஞ்சம் கூட தெரியும், கை காலெல்லாம் பெருசாயிருக்கும். அப்போ எந்த வளர்ச்சியை நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாரு? நம்மளுடைய உடல் சார்ந்த வளர்ச்சி. இதே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வீட்டில் சொந்தக்காரங்களோட பிரச்சனை. அப்போ நம்ம ஊருக்கு போகும்போது பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறோம். அப்பா இதை பார்த்து என்ன நினைக்கிறாரு? பையன் வளர்ந்துட்டான்டா அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. இது என்ன வளர்ச்சி? நாம மற்றவங்களோட பேசின விதம், இந்த பிரச்சனையை அணுகுன முறை, அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம யோசிச்ச விதம், இதெல்லாம் பார்த்து தான் அவர் சந்தோஷப்படுறாரு. இது என்ன வளர்ச்சி? மனம் அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சி. உடல் சார்ந்த வளர்ச்சி growth, மனம் அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சி டெவலப்மெண்ட். அப்போ growthோட மீனிங் என்ன? refers to physical changes in size, height, weight and body proportions. It is quantitative. எவ்வளோப்பா வளர்ந்துருக்க? 2 சென்டிமீட்டர். எவ்வளோ வெயிட் கூடியிருக்க? 5 கிலோ. எக்ஸாம்பிள், child grows taller or gains weight. Meaning of development refers to overall changes in the individual. Physical, உடல் சார்ந்தது. இப்போ தான் ஃபிசிக்கலில் growthன்னு பார்த்தோம். அது கரெக்டு தான். growthன்றது ஃபிசிக்கல் சேஞ்ச் மட்டும்தான். ஃபிசிக்கல் மற்றும் மற்ற விஷயங்கள் சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட். வேற என்ன இருக்குது? காக்னிட்டிவ், நம்மளுடைய நாலேஜை ப்ராசஸ் பண்ணுற முறை. எமோஷனல், நம்மளுடைய உணர்ச்சிகள். சோஷியல், மற்றவங்களோட பழகிற விதம். அண்ட் மாரல் ஆஸ்பெக்ட்ஸ், நம்மளுடைய யோக்கியதை. இதெல்லாம் சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட். இட் இஸ் குவாலிட்டேட்டிவ். நீங்கள் என்னை பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க, நான் நிறையவே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்க, உன்னை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்படியே நைட் வரைக்கும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதுதான் குவாலிட்டேட்டிவ். எக்ஸாம்பிள், சைல்ட் லேர்ன்ஸ் டு திங்க் லாஜிக்கலி, டெவலப்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், கெயின்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இதெல்லாம் பெட்டர் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் எவ்வளோன்னு நம்பரில் சொல்ல முடியாது. கான்செப்ட்ஸ் ஆஃப் growth and development. மொத்தம் 5 கான்செப்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட், கண்டினியூஸ் ப்ராசஸ். growth and development occur from conception to death. அம்மாவோட வயிற்றுலேருந்து பூமி தாயோட வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வயிற்றில் இருக்கும்போது கை காலெல்லாம் முளைக்குது, அது growth. சாகும்போது என்ன growth and development அப்படின்னா, தாத்தா ஏன் பேர பசங்களை பார்த்தாலே அட்வைஸ் மழையாக பொழிகிறாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்கள். 40-50 வருஷம் கழிச்சு தான் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுது. நீயாவது சுதாரிச்சுக்கோ அப்படின்றது அவரோட எண்ணம். நம்ம தாத்தா போரிங்னு சொல்லி போயிடுவோம். அப்புறம் நம்ம அடிபட்டு மிதிப்பட்டு நம்ம பேரனுக்கு சொல்லும்போது அவன் தாத்தா வெரி வெரி போரிங்னு கிளம்பிடுவான். இதில் என்ன டெவலப்மெண்ட்? வாழ்க்கையில் நம்ம பண்ண தவறுகள், அது மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள், இதையெல்லாம் நினச்சி பார்த்து மற்றவங்களுக்கு இதை சொல்லணுமே நினைக்கிறோம்ல, அது ஒரு டெவலப்மெண்ட். இப்போ தான் சாவை பற்றி பேசினாலே நம்ம டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி வேறு ஏதாவது பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவோம். இதை நம்மளே வயசான காலத்தில் ஒரு கட்டத்தில் அந்த சாவை எதிர்கொள்ள நம்ம மனசை நாமளே தயார்படுத்திக்குவோம். அதுவும் டெவலப்மெண்ட் தான். டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். growth is rapid in early childhood, slows down later and stabilizes in adulthood. சின்ன வயசில் வேகமாக வளர்றோம், டீனேஜில் கொஞ்சமாக வளர்றோம், பெரியவங்களானதும் அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகிடுது. இன்டர் ரிலேட்டட். ஃபிசிக்கல் growth affects mental and social development and vice versa. ஃபிசிக்கல் நம்ம உடல் சார்ந்தது, மென்டல் மனம் சார்ந்தது, சோஷியல் நம்முடைய உறவுகள் சார்ந்தது. இது மூணுமே ஒன்று அஃபெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நல்லா சாப்பிட்டு போனால் உடம்பு நல்லா இருக்குது. உடம்பு நல்லா இருக்கும்போது கிளாஸில் மைண்டு பாடத்தை கவனிக்குது. பாடம் நல்லா புரிஞ்சோன்னே மைண்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேச முடியுது. இதே வீட்டில் வறுமை, காலையில் சாப்பிட்றதுக்கு கஷ்டம், பட்டினியாக போகிறோம், உடம்பு வீக்காக இருக்குது. கிளாஸில் உட்காந்தா மைண்டு பாடத்தை சரியாக கேட்க மாட்டேங்குது. புரிஞ்சதோ புரியலையோ நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஃப்ரெண்ட்ஸோட சகஜமாக பழக முடியல. இப்படி மூணும் ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கும், இல்லை ஒன்று பிடிச்சி கீழே இழுத்து விட்டுக்கும். இது எந்த ஆர்டரில் வேணால் நடக்கலாம். டீச்சர் நம்மளை பார்த்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, இது சோஷியல். அதை கேட்டு நம்ம மைண்டு குஷி ஆயிடுது, மென்டல். உடம்பு வீட்டுக்குள்ள நுழையும் போது வீர நட போட்டு வருது, இது ஃபிசிக்கல். இதே டீச்சர் நீ சரியான வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம மைண்டு சோர்ந்து போயிடும், வீட்டுக்கு வந்து சுருண்டு படுத்துக்குவோம். அடுத்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். எல்லாமே குழந்தைங்க தான், எல்லாமே growth தான், எல்லாமே டெவலப்மெண்ட் தான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். உலகத்தில் இருக்க எந்த குழந்தையா இருந்தாலும் இந்த பேட்டர்னை இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் ப்ரெடிக்டபிள் பேட்டர்ன்ஸ். என்னது? முதல்ல மல்லாக்க படுத்திருக்கோம், அப்புறம் குப்புறப்படுக்கிறோம், அப்புறம் தவழ ஆரம்பிக்கிறோம், அப்புறம் உட்காந்து பார்க்குறோம், அப்புறம் நடக்கிறோம், அப்புறம் பெரியவன் ஆகிறோம். இது எல்லா குழந்தைங்களுக்கும் பொருந்தும். அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth and development. ஒரு 10 பிரின்சிபல் இருக்கு. 10 அப்படின்னீங்கன்னா அதில் பாதி இப்போ பார்த்தது தான். ஃபர்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. அம்மாவோட வயிற்றுலேருந்து பூமியோட வயிற்றுக்கு போகிற வரைக்கும் இது கண்டினியூஸாக நடக்கும் அப்படின்றது இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிரின்சிபல் ஆஃப் சீக்வென்ஷியல் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் ஒரு பர்டிகுலர் ஆர்டரை ஃபாலோ பண்ணி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பார்த்துட்டோம். பிரின்சிபல் ஆஃப் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். இது என்னது?
ஒரு டிவி வாங்கணும்னா கூடவே மேனுவலும் கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மேனுவலை படித்து பார்த்து டிவியில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எதுக்கு இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு 1 மணி நேரத்தில் அலசி அரைஞ்சு முடிச்சிடறோம். ஆனால் நம்ம பிறக்கும்போது கடவுள் நமக்கு ஒரு மேனுவல் கொடுக்கல. நம்ம தான் ஒவ்வொரு பார்ட்டாக ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். அதில் ஒரு விஷயம் நம்மளோட கை. அதுக்கு பேர் கைன்னு கூட நமக்கு தெரியாது. ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அது நீளமாக இருக்குது, எண்டில் 5 பிரியுது, இவ்வளோதான் தெரியும் நமக்கு. இது என்ன பாட்டு, இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல பண்ணுறது அந்த கையை எடுத்து ஆட்டி பார்க்கறது தான். ஏன் சொல்லி வச்ச மாதிரி மொதல் விஷயமா குழந்தைங்களுக்கு டாட்டா பை சொல்லித்தராங்க? அவங்க சொல்லித்தரல, நம்ம கையை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து டாட்டா பைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே பிறந்த டார்சானாவே இருந்தாலும் அங்கே தனியாக உட்காந்து கையை எப்படி ஆட்டிக்கிட்டு தான் இருப்பார். அடுத்து பிடிச்சி பார்க்குறது. விரலை கொடுத்தா பிடிச்சி பார்ப்போம். அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நம்ம மேலே இவ்வளோ பாசம், விரல் உடவே மாட்டேங்குது அப்படின்னு. அடுத்து டாய்ஸை பிடிக்க யூஸ் பண்ணும், சாப்பிட ட்ரை பண்ணும், அரிச்சா சொரிஞ்சிக்க யூஸ் பண்ணும். முதல்ல கை ஆட்டி பார்த்தது ஜென்ரல், பொதுவாக எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்குது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் வேலையாக பண்ணுது. சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் ஷோ ஜென்ரல் ரெஸ்பான்சஸ் பிஃபோர் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ். பேபி வேவ்ஸ் ஹேண்ட்ஸ் randomly before grasping objects. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் செஃபலோகார்டல் ட்ரெண்ட். இது என்ன வார்த்தை? தலையும் புரியல வாழும் புரியலன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இதோட அர்த்தம். செஃபலோனா தலை, கார்டல்னா வால். டெவலப்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹெட் அண்ட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஃபீட். மிருகம்னா தலையில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வாலில் முடியும். மனுஷனாக இருந்தால் காலில் முடியும். குழந்தைங்க தலை நிற்கிற வரைக்கும் தான் நம்ம பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ப்ராக்சிமோ டிஸ்டல் ட்ரெண்ட். ப்ராக்சிமோனா பக்கத்தில், டிஸ்டல்னா தூரக்க. டெவலப்மெண்ட் ப்ரொசீட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த பாடி டு தி அவுட்டர் பார்ட்ஸ். சென்டர் பார்ட்டில் ஆரம்பிச்சு அவுட்டர் பார்ட்ஸ்க்கு அந்த டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். நம்ம கை ஆட்டும் போது கை என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே நேரம் நம்மளுடைய ஷோல்டரும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். அதை வச்சு தான் அடுத்து விரலை டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. எல்லாரும் குழந்தைங்க தான், எல்லாரும் பேசுவாங்க, பழகுவாங்க, வளருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வளருவாங்க. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்டெகிரேஷன். ஃபர்ஸ்ட் ஏபிசிடி தான் கற்றுக்குவோம், அப்புறம் தான் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் சென்டென்ஸ். டெவலப்மெண்ட் மூவ்ஸ் ஃப்ரம் சிம்பிள் ஆக்ஷன்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேட்டட் ஆக்ஷன். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். 3 பேர் இன்டர்வியூ பண்ணிட்டோம். ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன பேசிப்போம்? அதில் ஒருத்தர் மெச்சூர்டாக பேசினாரு, மெச்சூர்டாக யோசிக்கிறாரு, அவரையே ஹையர் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இப்போ மெச்சூரிட்டினா என்ன? ஒரு விஷயத்தை பண்ண நம்ம ரெடியா இல்லையா, அதான் மெச்சூரிட்டி. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம், சைக்கிள் ஒரு பக்கம் போவோம், நம்ம ஒரு பக்கம் போவோம். அப்புறம் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிறோம், இதான் மெச்சூரிட்டி. சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுல மெச்சூர் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. எதுக்கு? சைக்கிளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பேலன்ஸும் பண்ணிட்டீங்க. இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுல நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்க. அடுத்த விஷயத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. என்னது? வேகமாக ஓட்டுறது, மெதுவாக ஓட்டுறது, வீலிங் பண்ணுறது. இப்போ மெச்சூரிட்டின்றது ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறதுக்கான ரெடினஸ் தான் மெச்சூரிட்டி. மெச்சுரேஷன் ப்ரொவைட்ஸ் ரெடினஸ், லேர்னிங் ஷேப்ஸ் எபிலிட்டி. எக்ஸாம்பிள், a child cannot walk before muscles are mature, but training helps refinement. இந்த மெச்சூரிட்டி நமக்கு வேகமாக வரணும்னா அது ட்ரைனிங் மூலமாகவும் அச்சீவ் பண்ணலாம். அப்பா எப்படி நம்மளை பிடிச்சி சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தாரோ அது மாதிரி. பிரின்சிபல் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குழந்தையா இருந்து வளர்ந்து டீனேஜுக்கு வந்து அப்புறம் தான் அடல்ட் ஆகுறாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். Developmental stages are universal and predictable. All children go through stages of infancy, childhood, adolescence, adulthood. Principle of holistic development. Holisticனா முழுமையாக டெவலப் ஆகணும். நம்ம உடம்புல எதெல்லாம் டெவலப் ஆகணும்? ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல். இது 4 பேலன்ஸ்டாக டெவலப் ஆனாதான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஒன்று மட்டும் டெவலப் ஆச்சுன்னா அது வீக்கம். அவ்வளோதாங்க இந்த டாபிக். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து டெட் எக்ஸாமுக்கான ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 5 minutes டைமர் செட் பண்ணிவிட்டு கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுக்கு போங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்படியே 10 கேள்வியும் முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கினா தட்டி கொடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் தப்பு இருக்கோ வீடியோவை ரீவைண்ட் பண்ணி கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக தான் இருக்குன்னா இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.